ஊற்று தண்ணீரே உள்ளமே உதையா வர வேண்டும். நல்லவரே வர வேண்டும். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர்தாமே எங்களுக்கு முன்பாய் ஆமே நீர் பிரசன்னராய் இருந்து இந்த ஆராதனைகளுக்கு நடத்தி கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபங்கள் பல் கொடுத்தபடி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவருக்காக உம்மை துதிக்கிறோம். தடைப்பட்டு போன யாவரையும் கூட தடைகள் நீக்கி கொண்டு வாங்க. என் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, இந்த நாள், இந்த ஆராதனை நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவரும் கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரை பாடி துதிக்கலாம், ஆராதிக்கலாம். என்னேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். பாடல நம்ம பாடலாமா? என்னேசு ராஜாவுக்கே தள்ளப்பட்டே நீ சரீராய்
என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் பாடுவோம் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக உம்மன்பை எடுத்து சொல்லுவேன் உம்மன்பை எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன் நான் ஓயாமல் பாடுவேன் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே ஹல்லேலூயா என்னாலும் ஸ்தோத்திரம் பாடுவோம் என் இயேசு ராஜாவுக்கே ஆடி ஆராதிக்கலாமே என்னாலும் ஸ்தோத்திரம் ஓ ஹல்லேலூயா என்னோடு வாழ்பவர்க்கே praise you என்னாலும் ஸ்தோத்திரம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம் ஹல்லேலூயா praise the Lord எல்லாரும் எழுந்து நின்று நாமே நல்ல கரங்களை உயர்த்தி உன்னதமான தேவனுடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோமா praise the Lord hallelujah என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவருக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் ஆமென் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஆமென் நல்ல ஆராதிக்கலாமே ஹல்லேலூயா praise the Lord hallelujah hallelujah இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் ஆராதிப்போம் என் இயேசு ராஜாவுக்கே ஹல்லேலூயா என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன் முழு உள்ளத்தோடு நானும் முழு உள்ளத்தோடு நானும் பாடி புகழுவேன் நான் பாடி புகழுவேன் என் இயேசு ராஜாவுக்கே கரங்களை உயர்த்துவோம் என்னாலும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்னோடு வாழ்பவர்க்கே உமக்கே மகிமை என்னாலும் ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கே ஹல்லேலூயா
Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னதமான தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் ஒருமித்து உயர்த்துவோம். Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவேன், உம்மன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். பாடுவோம். என்னே சுராஜாவுக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். நாளும் என்னோடு வாழ்பவர்க்கே. என்னாலும் ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. ஓரி நன்றி தகப்பனே, ராஜா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள். ஆமென். Praise the Lord. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் நித்தமும் நினைக்கின்றேன். உள்ளத்தோடு நாம் பாடி புகழுவேன், பாடி புகழுவேன். கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா கர்த்தரை துதிக்கலாம், ஆராதிக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை துதிக்கிற ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இதோ நம்ம மத்தியிலே பிரசன்னராயிருந்து பிரைஸ் தி லார்ட் நம்மை ஆசீர்வதிக்கும்படி உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னேசு ராஜாவுக்கே ஆமென். என்னாலும் ஸ்தோத்திரம் என்று பாடினோம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் ஆமென் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். In
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஹalleluya. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே பாடுவோம். ஸ்தோத்திரமே ஹalleluya. உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமா கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஹalleluya. ஆமென். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல நம்மை பாதுகாத்து நல்ல சுகத்தையும் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நம்ம கொடுத்து பிரைஸ் தி லார்ட் ஆராதனைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தர் ஆராதிக்கலாமா? ஹalleluya.
ராஜா ஸ்தோத்திரம் என்னேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாம் ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாம். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் கால் வேளைக்காக துணிக்கிறோம். கால் வேளையிலும் கூட அப்பா நம்முடைய சமூகத்தில் வந்து உமக்கு ஆராதனை செய்யும்படி, மனமகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்யும்படி தேவனாகிய கர்த்தர்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல தகப்பனே, பராக்கிரமத்தினாலும் அல்ல ராஜா, தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி எல்லோருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் மனமகிழ்ச்சியும் கொடுத்து ஆராதனை வேலைக்கு கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாம மாத்திரம் மையப்படட்டும். வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பலனடையும்படி உங்களுக்கு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நான் அவர் துதி வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நமக்கு மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். God is good all the time. எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆராதனை வேளையிலும் கூட நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைபடும்படி பேசும்படி தேவ சமுதல்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். பிரைஸ் தி லார்ட். பொழுதும் ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை. மல்கியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17, 18. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. திருப்பமாக ஒரு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16 to 18 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா.
இந்த வசனத்தில் வந்து 16ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னு பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுறவங்க வந்து ஒருவர் பேசிக்கொள்வார்களாம். கர்த்தருக்கு பயப்படுறோம். அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் வந்து கிறிஸ்டியன், நம்ம கிறிஸ்துவலாக இருக்கிற நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் நமக்குள்ளே இருக்கும்போது, பயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம ஒருவர் பேசிக்கொள்வோம். அது என்னத்தை நம்ம பேசிக்கொள்வோம்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசிக்கொள்வோம். அவருக்கு பிரியமான காரியங்களாக என்ன பண்ணுவோம், நம்ம பேசிக்கொள்வோம். அப்போ பேசும்போது அவர் என்ன பண்ணுறாராமா? சத்தமாக சொல்லுங்க. அவர் கவனித்து கேட்பாராம். கவனித்து கேட்டு அப்படியே விட்டுறது இல்லை. அது அடுத்த வரி படிங்க. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஞாபக புஸ்தகம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது வேத வசனத்தில். எத்தனை பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஞாபக புஸ்தகம், ரிமெம்பரன்ஸ் புக்கு பைபிள் இருக்குது எனக்கு தெரியும்னு சொல்லி? ஆமே. தெரியலன்னா ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிறது தானே வசனத்தை நம்ம வந்து தியானிக்கிறோம். அப்போது ஞாபக புஸ்தகம்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வேதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஞாபக புஸ்தகத்தில் வந்து நம்முடைய பெயர் எழுதியிருக்கணும். நம்ம ஸ்பெஷலான நம்முடைய பெயர் வந்து அவர் பர்சனல் ட்ரெஷரை நம்மளை நினச்சி எழுதணும்னாக்கா முதலாவது கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு அவங்க பேசிக்கொள்வார்கள் என்று சொல்லிட்டு கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணுது, சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இருக்கும்போதோ ஒரு 7 வசனத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது நம்ம படிக்க வேண்டாம், நானே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது அழகாக நீங்கள் கவனிக்க. எனக்கு வசனம் கேட்க என்ன ஆகுதுன்னா, நம்முடைய உள்ளான மனிதன் என்ன ஆகுதுன்னா புதிதாக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஹோல் பாடி வந்து ஒர்க் பண்ணோன்னா நம்ம தினந்தோறும் என்ன பண்ணணும், சாப்பிடணும், தண்ணி என்ன பண்ணணுமோ குடிக்கணும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் வந்து நம்ம நல்லா வளரணும். நம்ம கர்த்தருக்குள்ள ஆவியில் நல்லா வளரணும்னாக்கா அவருடைய வசனத்தை நல்லா என்ன பண்ணணும், கேட்கணும். வசனத்தை கேட்குறது மாத்திரம் இல்லை, அதன்படி என்ன பண்ணணும், நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது வசனம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, mercy will surround those who fear him. கிருபை வந்து சூழ்ந்து கொள்ளுமா. யாரை கிருபை சூழ்ந்து கொள்ளும்னாக்கா கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் நமக்குள்ளே இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது நித்தியமான கிருபைகள் வந்து கர்த்தர் நமக்கு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பயந்துருக்கு, அவருக்கு பயந்துருங்களுக்கு தான் என்ன பண்ணுறாருனாக்கா நித்தியமான கிருபைகள் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் கொடுக்குறாங்க. மூன்றாவதாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போதோ எல்லா மன விருப்பங்களையும் என்ன பண்ணுறாருனாக்கா யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறாராம் கர்த்தர். அப்போ யாருன்னு கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் நமக்குள்ளே இருக்கும்போதோ நம்முடைய மன விருப்பங்களை என்ன பண்ணுறாரு ஏசப்பா நிறைவேற்றி கொடுக்குறாரு. அது சங்கீதம் 145:19 வசனத்தில் இருக்குது. அடுத்ததாக 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போதோ the Lord take pleasure in them that fear him. அப்போ வந்து the Lord take pleasure in them that fear himனா அவர் இன்பம் கொள்கிறார். யாருக்கிட்ட இன்பம் கொள்கிறாருனாக்கா அவர் பயந்துருங்களுக்கு மட்டும். ஹல்லேலூயா. அது வந்து ஒரு பெரிய வார்த்தைங்க, எல்லாருக்கும் அந்த வார்த்தை என்ன ஆகாது, பொருந்தாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் நமக்குள்ளே இருக்கும்போது the Lord take pleasure in them. அதுக்கப்புறம் வந்து கர்த்தருடைய வசனம் சொல்லுது, the fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் தான் என்ன ஆகுது, ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுது. அதே போல் வந்து 6ஆம் வசனம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா the eyes of the Lord are upon those who fear him. அவருடைய கண்கள் யார் மேலே இருக்கும்னாக்கா அவங்க பயந்துருங்க மேலே, கர்த்தர் மேலே பயப்படுறவங்க மேலே தான் அவருடைய கண்கள் வந்து இருக்கும். அப்போ அவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கும்போது தான் அவருடைய இரக்கத்தை என்ன பண்ண முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி வசனம் இது ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு வேர்ஸ். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போதும் the secret of the Lord is with them that fear him. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இருக்குதோ அவருக்கு நம்ம பயந்து நம்ம ஜீவிக்கிறோமோ அவங்க இடத்துல தான் கர்த்தர் வந்து ரகசியத்தை சொல்கிறாராம். இது ஒரு அமேசிங்கான வார்த்தை. நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு புதிய சந்தோஷத்தையும், இவ்வளோ ஆழமான ஒரு ரகசியம் எனக்கு கர்த்தர் சொல்லணுன்னாக்கா, கர்த்தருடைய வசன ரகசியமாக நமக்கு சொல்லணுன்னாக்கா, அவருடைய ரகசியம் நமக்கு சொல்லணுன்னாக்கா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இருக்கணும்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போது இன்றைக்கி வந்து
நம்ம காட் சீக்ரெட்ஸ் நமக்கு தெரியணுமா, கண்டிப்பாக நமக்கு கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் ஃபஸ்ட்டு முதலாவது நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவங்க வந்து ஒருத்தர் பேசிக்கொள்வார். அவர் என்ன பண்ணுறாராமா, அதை கவனித்து கேட்குறாராமா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இருக்கும் போது தான் நம்ம தேவையில்லாத வார்த்தைங்க பேச மாட்டோம், கர்த்தருடைய வார்த்தை பேசுவோம், அவருக்கு பிரியமான வார்த்தை பேசுவோம், நல்ல நல்ல குட் திங்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம பேசுவோம். ஹல்லேலூயா. அதே கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் நமக்குள்ளே இல்லைனாக்கா நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம தான் ராஜா, நம்ம எதனா பேசிக்கலாம் நம்ம நினைக்குவோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இருக்கும்போது தான் அவருடைய வசனமோ அவருக்கு அடுத்த காரியமோ நல்ல குட் திங்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம பேசிக்கொள்வோம். அப்போது இந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு ரிமெம்பரன்ஸ் புக் வச்சிருக்கிறார். அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா எழுதுறார். அப்போ யாரெல்லாம் அந்த புக்கில் எழுதப்படணுனாக்கா என்ன மாதிரி பர்சனாக அவர் நம்மளை ஏற்றுக்கிறாருனாக்கா 4 காரியங்கள் இருக்குது இந்த வசனத்தில். 16ஆம் வசனத்தில் 17, 18 நம்ம படிக்கிறோம். அதில் தே வில் பி மைன், அவங்க என்னுடைய ஜனமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தை சொல்லுது. அடுத்ததாக வந்து தே வில் பி எ பர்சனல் ட்ரெஷர், நம்மளை வந்து ஒரு பொக்கிஷமாக கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா நம்மளை நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து அவர் நம்மளை சிட்சிப்பார். யாரெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கிறாங்களோ அவருக்கு தெரிஞ்சுங்க, சோசன் ஜெனரேஷன், உங்களை நான் தெரிஞ்சு கொண்டேன்னு கர்த்தர் சொல்கிறாருனாக்கா கண்டிப்பாக வந்து தேவையில்லாத காரியம் நம்மளுக்கு எடுக்க வந்து அவர் வந்து நம்மளை என்ன பண்ணுவார்னாக்கா சிட்சிப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து பார்க்கும்போதோ கன்சிடர் ஹிஸ் நேம், அவருடைய நாமத்தை என்ன பண்ணோம்னாக்கா நம்ம உறுதியாக பிடிச்சிக்கணும், நம்ம அவருடைய நாமத்தை நினைக்கணும். ஹல்லேலூயா. அப்போது அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படும், நம்முடைய பெயர்கள் எழுதப்படும். யாரெல்லாம் விரும்புகிறீங்க என்னுடைய பேர் வந்து ஒரு ரெக்கார்டில் இருக்கணும்னு சொல்லி, கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், விரும்புகிறோம். அப்போது கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அன் அட்வென்ச்சர். சும்மா அப்படியே போகிறது கிடையாது, இட்ஸ் அன் அட்வென்ச்சர். ஏதோ ப்ரேயர் பண்ணோம் நம்ம இதாக இருக்கணும் அது மட்டும் கிடையாது. நம்ம அவர் கூட நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதே போல் நம்மளை சிச்சிக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளும். அப்போ தான் நம்ம ஒரு பர்சனல் ட்ரெஷராக கர்த்தருக்கு என்ன பண்ண முடியும், மாற முடியும். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை பேரெல்லாம் நான் விரும்புகிறேன்ப்பா, யாரெல்லாம் விரும்புகிறீங்க கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் நான் எழுதப்படணும்னு சொல்லி. அப்போ முதலாவது வந்து நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் வந்து நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வந்து கர்த்தர் நம்மளை நினைக்கணும், கரெக்ட் தானே, கர்த்தர் நம்மளை நினைக்கணும். அப்போ தான் அந்த ஞாபக புஸ்தகத்தில் என்ன பண்ணும், எழுதப்படும். அப்போ ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலேஜ் டேஸ் எல்லாம் படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லாத போயிருப்போம். ஆனால் எப்பாச்சும் நினச்சி நம்ம ஒரு கால் பண்ணுறோன்னாக்கா அவங்க யாராக தான் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தான் இருக்கணும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது, கரெக்ட் தானே நான் சொல்கிறது. அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இருக்கணும்னாக்கா கர்த்தர் நம்மளை நினைக்கணும்னா அவருடைய நினைவில் நம்ம எப்போவுமே இருக்கணும்னாக்கா அவருக்கு பிரியமாகவும் அவருக்கு பயந்துருங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஞாபக புஸ்தகன்றது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான புஸ்தகம். அதில் நம்ம பேர் நாம் கண்டிப்பாக என்ன ஆகணும், எழுதப்படணும். அதே போல் வந்து ரிமெம்பரன்ஸ் புக்குன்னு இருக்குது, த புக் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது புக் ஆஃப் லைஃப்ன்றது என்ன, ஜீவ புஸ்தகம். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் வந்து நம்முடைய பேர் என்ன பண்ணியிருக்கணும், எழுதப்பட்டிருக்கணும். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர்கள் எழுதப்படணும்னாக்கா அதுக்கும் வந்து முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே போகணும். அடுத்ததாக அதே அந்த கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இருக்கும் போது தான் ஐயோ நம்ம கடவுள் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டெலாம் சின்னதுலலாம் சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக இந்த வேலை செய்யலை, நீ ஒழுங்காக இல்லைனாக்கா கண்ணு குத்திடுவார் கடவுள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் எல்லாம் கிரேஸ் பீரியட் ஆயிடுச்சு, எல்லாமே கிருபியாக இருக்கிறார் கர்த்தர், ஒன்றும் பண்ண மாட்டார், அதே தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து ரொம்ப கிருபியாக இருப்பார். அதான் ஏசுடைய வசனம் சொல்லுது, மர்சி, அவருடைய கிரேஸ் அப்பண்டன்ஸை நமக்கு கொடுக்குறாரு, அப்பண்டன்ஸாக நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் அந்த கடைசி நியாய தீர்ப்பணிக்கு வந்து நம்ம பண்ணுறதான ஒரு காரியம் என்ன இருக்கும், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ நம்ம அழகாக ரெக்கார்ட் பண்ணிடுறோம் ஃபோன்ஸில், எது வேணாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஆனால் ரெக்கார்டெல்லாம் கிடையாது, புக்கை தருப்பாங்க. அந்த புக்கில் நம்முடைய பேர் இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ண முடியாது,
அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து அறிஞ்சுக்கணும். ஐயோ நம்முடைய அந்த புக்கில் என்னுடைய பேர் இருக்குமா? உங்களை நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணணும், நான் யோசிக்கணும், ஐயோ என் பேர் இருக்குமா அந்த ஜீவ புஸ்தகத்தில். இன்னைக்கு நைட்டு ஒரு 2 minutes உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எப்போ பாரு இந்த கதை அந்த கதை அதை தான் யோசிக்கிறோம், இல்லைன்னா யூடியூப்பை பார்க்குறோம். உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன பண்ணுறோம், யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம், இது பார்ப்போம் அது பார்ப்போம். ஆனால் 2 minutes நமக்குன்னு எடுத்துப்போம். இவ்வளோ நாள் நான் வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் கண்ணை மூடினேன்னா ஒருவேளை இது வந்து காஸ்பல் ப்ரீச்சிங்காக இருக்கலாம், ஆனால் சம்டைம்ஸ் இது நமக்கு தேவைப்படுது. இன்றைக்கி நான் கண்ணை மூடிட்டேன்னா கண்டிப்பாக என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமான்ட்டு நம்ம யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நைட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிப்போம். அப்போ இந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 20ஆம் வசனம் 12-15 வரைக்கும் படிங்க. ரெவலேஷன் 20:12-15. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன இருக்குது, புக்ஸ். அப்படியே படிங்க. அப்போ நம்முடைய பேர்கள் எழுதப்படலைனாக்கா நம்ம கண்டிப்பாக என்ன தான் பண்ண முடியும், 2ஆம் மரணத்துக்கு தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்போ அப்படி ஞாபக புஸ்தகத்திலையும் நம்முடைய பேர்கள் எழுதப்படணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு அவருக்கு பயந்து அவருக்கு நம்ம ஜீவிக்கும் போது தான் நம்முடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா எழுதப்பட்டிருக்கும். அப்போ இந்த லிஸ்ட்டில் அந்த பேரில் நம்ம வரலனாக்கா நமக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. அப்போ அந்த லிஸ்ட்டில் வரணும்னாக்கா கர்த்தருக்கு பயப்படுறதான பயமோ அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம போயிருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு ஐயோ நான் பின்வாங்கி போயிட்டேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். எப்போவுமே நமக்கு என்ன பண்ணுறாரு, கடவுள் நமக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம கூட சில காரியங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம், இன்னொரு தருணத்தை கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய தேவன் அவர் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை விசாரிக்கிறார். நமக்காக இருந்த தேவன், நமக்காக உயிர் கொடுத்த தேவனாக இருக்கிறபடியால் அவர் நமக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கார். ஒருவேளை என்னுடைய பேர்கள் ரிமெம்பரன்ஸ் புக் ஆஃப் லைஃப்பில் எழுதப்படாத இருக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கிருபை அவருடைய கிரேஸ் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணப்படும், நம்முடைய பேர்கள் எழுதப்படும். ஹல்லேலூயா. அப்போது இந்த வசனத்தில் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்பதாக ரெவலேஷன் 13:8 படிங்க. வெளிப்படுத்தல் 13:8. அப்போ இந்த வசனம்லாம் எழுதி நீங்கள் இந்த வீக்கில் நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் இன்னும் அழகாக உங்களோட என்ன பண்ணுவார், கண்டிப்பாக பேசுவார். ஆமென். ஜெனசிஸ் 8:1, ஆதியாகமம் 8:1. நினைத்தருளினார். அப்போ நோவாவையும் அந்த பேழையில் இருக்கிற காட்டு எல்லா மிருகங்களையும் என்ன பண்ணாருன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நினைத்திருக்கிறாரு, ரிமெம்பர் பண்ணியிருக்கிறாரு. அதை அப்படியே படிங்க, நெக்ஸ்ட் லைன் படிங்க. அப்போ பூமியின் மேல் காற்றை என்ன பண்ணாரு, வீச பண்ணினார். அப்போ அந்த தண்ணீர்கள் அமர்ந்தது. அப்போ இன்னைக்கு ஆதியாகமம் 8:1 நோவா அவர்களையும் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே கர்த்தரை தப்பிச்சாருன்னா ஒரு காரணம் நோவாவுக்கு கொஞ்சாவது கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் என்ன பண்ணார், நோவாவையும் அவங்க கூட இருக்கிற எல்லா ஜீவனையும் என்ன பண்ணாரு, நினைத்தார்.
அது நினைச்சதுனால என்ன அமைச்சாருன்னு சொல்லி பார்க்கும்போதோ he sent a wind. பூமியின் மேல் காற்று என்ன பண்ணாரு? வீச பண்ணினார். அப்போ வந்து கர்த்தர் நினைச்சதுனால தான் அந்த காற்று என்ன பண்ணுது? வீசப்படுது. அப்போ இன்னைக்கு இது ஒரு கனெக்ஷனான ஒரு வேர்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ யோவான் 3:8 ஒரு விஷயம் படிங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதின் சத்தத்தை கேட்கிறாய், ஆமென் ஆமென். அப்போ இந்த காற்றானது என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த காற்று எதுன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே பொழியும் போதோ வந்து கர்த்தருக்காக பெரிய காரியத்தை என்ன பண்ண முடியும்? நம்மளால செய்ய முடியும். அதே போல் கர்த்தருக்காக வாழணும்னாக்கா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. அப்போ இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து பாஸ்டரமாகவும் சரி எல்லாருமே பேசும்போது என்னத்தை பேசுகிறாங்கனாக்கா இந்த மந்த் ஸ்பெஷலாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே என்ன ஆகணுமா? ஊற்றப்படணும்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு வந்து நோவா அவர்களை வந்து கர்த்தர் என்ன பண்ணாங்க? நினைத்தாங்க. அது நினைத்ததுனால தான் இந்த விண்ட் என்ன பண்ணுறார்? கர்த்தர் அம்புறார். அதே போல் அவர் நம்மளை நினைத்ததுனால தான் அவருடைய வார்த்தையான பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார்? நமக்கு அம்புறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அம்புறது மாத்திரம் கிடையாது, அதனால யூ ஹியர் அ சவுண்ட். அந்த சவுண்ட் எதுவுமே கிடையாது, அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனம் வந்து நமக்கு வந்து கேட்கும் போது தான் நம்மளை என்ன பண்ணும்? அது உருவாக்கும். அப்போது the wind blows where it wills, you hear the sound of it. அப்போது அந்த விண்டு எங்கெல்லாம் போனால் நினைக்குதோ அங்கெல்லாம் போகும், ஆனால் அது சத்தத்தை என்ன பண்ணுவோம்? நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி யோவான் 3:8 இருக்குது. இது என்ன கனெக்ஷன் சொல்லி பார்க்கும்போதோ அந்த விண்ட் ப்ளோ ஆகாமல் அந்த வாட்டர் என்ன ஆகுதுனாக்கா அப்படியே அமைதியாக என்ன ஆகுது? அப்படியே இதாகிடுது, அமைதியாக. அந்த வேர்ஸ் படிங்க. ஆமென். ஆமென். ஆதியாகமம் 8:1 படிங்க. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப காற்றானது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்கு, நமக்கு இண்டிவிஜுவலான ஒரு நபருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்? வீசப்படணும். அப்ப அது வீசப்படணும்னா முதல்ல அது கர்த்தர் நம்மளை நினைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மளை நினைச்சார்னா தான் அந்த காற்று என்ன ஆகப்படும்? வீசப்படும். ஹல்லேலூயா. அந்த காற்று வீச போதோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன ஆகும்? மாறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நோவாவை போல நம்மளும் வந்து என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் கொஞ்சாவது நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து பார்க்கும்போதோ இது வந்து நம்ம ரிமெம்பரன்ஸ் நினைக்கிறது குறித்து பைபிளை நம்ம பார்க்குறோம். லூக்கா என்ற சுவிசேஷம் 23:42 ஆமென். 2 கலர் நாம் பார்க்குறோம். ஆனால் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா சொல்கிறாங்க, ஏசப்பா நீங்கள் ஒரு ராஜ்யத்தில் போகும்போது என்ன பண்ணுங்க? என்ன நினைத்தரலுங்க. அப்போ இன்னொருத்தரை கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கலாம்? பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணல? அந்த கர்த்தருக்கு பயப்படுறதான பயமே அவருக்குள்ள என்ன ஆகலை? இல்லை. அந்த கடைசி நிமிஷத்தில் கூட வந்து எதேதோ என்ன பண்ணுறாரு? அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொருத்தர் தான் என்ன பண்ணுறாருனாக்கா உங்களுடைய ராஜ்யத்தில் போகும்போது என்ன பண்ணுங்க? நினைத்தரலுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நினைக்கும் போதோ வந்து அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க அவங்கள பார்த்து, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பா என்று சொல்கிறாங்க. அப்போது நோவாவை நினைத்தார் கர்த்தர், அவருடைய காரியத்தை கர்த்தர் அழகாக என்ன பண்ணுறாரு? அவர் ஹி சேவ்ஸ் நோவா அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. அதே போல் வந்து
கடைசி நிமிடத்துல தான் வந்து என்ன பண்றாருனாக்கா, என்ன நீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்லும் போதோ அப்ப ஏசப்பா நான் சொல்றாரு, இன்னைக்கு என்னோட கூட நீ அப்ப இன்னைக்கு அவருடைய நினைவுல நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப அவர் நம்ம நினைச்சாதான் என்ன பண்ண முடியும், அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியும், நம்மளை கூட்டிட்டு போக முடியும். அப்போ இன்னைக்கு வந்து ஏசப்பா என்ன நீங்கள் நினைத்தரலங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணோம், அவர் பாதத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் வந்து இன்னொரு வசனம் வந்து, இது வசனம் நான் சொல்ல எனக்கு டைம் ஆயிடுச்சு, அப்படியே நம்ம இது பண்ணிப்போம். சகேயுடைய நம்ம ஸ்டோரி பார்க்கும்போதோ அதில் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, சகேயு என்ன பண்ணுறாரு நினைக்கிறாரு. அவர் கட்டி நினைக்கலனாக்கா அவர் அப்படியே பாஸ் செய்ய என்ன பண்ணியிருக்கலாம். இப்போ எனக்கு அவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, எவ்வளோ காரியங்கள் வந்து கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்களா, அல்ல நன்மையான காரியங்கள் தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அது ஒரு காரியத்தை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சக்கையை ரட்சிக்கப்படணுன்ற அவசியம் ஒரு ஆள் இல்லாத கூட போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, சகையை என்ன பண்ணுறாரு, நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நினைச்சுதான் என்ன பண்றாரு, சகவே இறங்கவா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்புறம் ஜஸ்ட் தங்குறது கிடையாது. அவர் வந்து இவன் இது மாறு, இது பண்ணு, இது நீ செய்யாத, அது வந்து மனுஷங்க தான் சொல்றது, இது பண்ணாத நோ நோ நோன்னு சொல்லிட்டு கர்த்தர் போகும்போதே அவருக்குள்ள எல்லா சேஞ்சஸ் என்ன ஆகுதுனாக்கா காணப்படுது. அப்போ கர்த்தர் நம்மளை ஒரு வருஷம் நினைச்சிட்டு நம்மக்கிட்ட வந்துட்டாருனாக்கா, அவரை நினச்சி நம்ம அவர்கிட்ட நெருங்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக என்ன ஆகும், அவருடைய ராஜ்யம் வந்து அவர் நாம என்னாகும், மகிமைப்படும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அதே போல் வந்து சகையும் வந்து ஏசப்பா பார்க்கணுன்றதான வாஞ்ச அந்த நினைவு வந்துச்சு. ஹல்லேலூயா. எந்த காரியம் பண்ணனாலும் ஃபஸ்ட்டு என்னதான் ஆகும், அந்த நினைவு அந்த ரிமெம்பரன்ஸ் வரும். அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்ம எதுனாலும் பண்ண முடியும். அப்போ அவருக்கு அந்த நினைவு வந்துச்சு, அந்த ஆசை, அந்த வாஞ்சை என்ன ஆச்சுனாக்கா சகைக்குள்ளேயும் இருந்துச்சு, ஏசப்பாவனை எப்படின்னா பார்க்கணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ அதே போல தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சகைவை நினைச்சு மட்டுங்களாம் என்ன சொன்னாங்க, வாண்டா இவர் ஒரு பாவி, இவர் வீட்டுக்கு போய் நீங்கள் போறீங்களான்ட்டு சொல்கிறாங்க. மட்டுங்களாம் நினைக்கல சகைவை, ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், சகைவை நினைத்தார். அதே போல் மட்டுங்க நம்மளை நினைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் கர்த்தர் நம்மளை நினைக்கணும். கர்த்தர் நம்மளை நினைக்கலனாக்கா நம்ம கைவிடப்படுவோம். அப்போது அவர் நம்மளை நினைக்கணும்னாக்கா அந்த கர்த்தருக்கு பயப்படுதான பயம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஏசப்பா நம்மளை நினைக்கலனாக்கா நம்முடைய பேர் அவருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ண முடியாது, எழுதப்படாது. அப்போ வந்து நம்ம கைவிடப்படக்கூடாதுனாக்கா அவர் நம்மளை என்ன பண்ணணும், நினைக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம தாழ்மையாக நம்மளும் வந்து அவருடைய வார்த்தைகளும் அவருடைய காரியங்களும் நமக்கு என்னவாக இருக்கணும், நினைவாக இருக்கணும். ஜஸ்ட் நினைவுலே போயிடக்கூடாது, ஆனால் அதன்படி என்ன பண்ணணுமோ நடக்கிறவங்களா. அப்போது எல்லா நினைவுகளும் கொண்டு வர்றது, வசனத்தின் நினைவுகளும் எல்லாம் கர்த்தருக்கு அடுத்ததான காரியத்தை நினைவில் கொண்டு வர்றது யாருனாக்கா பரிசுத்த ஆவியானவர். அதான் இந்த வசனத்தை படித்தோம். The wind blows where it wills. யார் மேலெல்லாம் போகணும்னு நினைக்குதோ அது மேலெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆவி என்ன பண்ணுறாருனாக்கா ஊற்றுறாரு. அப்போ அந்த ஆவியை ஊற்றி நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது தான் நம்ம நினைவு வரும், ஐயோ அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுதே, அப்போ அந்த பிரகாரமாக நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த நினைவு வரும். அப்போ அந்த வசனத்தில் வந்து நம்ம படிக்கிறோம், யோவான் 14:26 வசனத்தில் படிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. அதே போல் அவர் கண்டித்து உணர்த்துகிறாருன்னு. அப்போ வந்து உணர்த்துகிறாருன்றது இன்னொரு அர்த்தம் வந்து ரிமெம்பர் படுத்தினே இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வந்து பார்க்கும்போதோ அந்த ரிமெம்பரிங்ன்றதுல ஒரு முக்கியமான வார்த்தை வந்து நம்ம பார்க்கும்போதோ இதில் நீங்கள் நினைவு கூறுங்கள்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ராபஜனத்தை என்ன பண்ணுங்க, நாமோ நினைவு கூறும்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ராபஜனத்தை உட்கொள்ளுங்கன்ட்டு வசனம் சொல்லுது. நம்ம வசனத்தோடு பார்க்கும்போது தான் இன்னும் நமக்கு ஆழமான ரகசியம் நமக்கு தெரியும். லூக் 22 19-20 வரைக்கும் படிங்க. Luke 22:19-20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது,
கூறும்படி இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்போ அந்த ரட்சிப்பு வந்து எப்படி நம்ம அடையிறோமோ, அப்போ அவர் நம்மளை நினைச்சதுனால தான் என்ன பண்ணியிருக்கிறோம். நம்ம எங்கேயோ இருந்தோம், ஆனால் ஏசப்பா நம்மளை நினைச்சதுனால தான் என்ன இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் அவருடைய கர்த்தருக்கு பயப்படுதான பயம் நமக்குள்ளே இருக்கும்போது அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் ஒரு காரியம் வந்து நம்மளை நினைக்க சொல்கிறார் கர்த்தர். இதெல்லாம் அவர் நினச்சிருந்தனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனால் இதை வந்து நம்மளை நினைக்க சொல்கிறாரு. அது எதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ கம்யூனியன். ஹல்லேலூயா. அப்போ இதை உட்கொள்ளும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க, என்ன நீங்கள் நினைவு கூறுங்கள்னு சொல்லுது. அப்போ இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா, வெறும் இந்த ஈஸ்டர் பண்டிகை, இந்த குட் ஃப்ரைடே தான் என்ன பண்ணுறோம், அவருடைய பாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம நினைவு கூறுகிறோம். அந்த மீதியான எல்லா டேஸும் அந்த ஹோல் இயர் என்ன பண்ணுறதில்ல, நம்ம நினைவு கூறுதில்ல. ஆனால் ஒரே ஒரு நிமிஷம், ஐயோ எனக்காக தானே ஏசப்பா மரிச்சாங்க நம்ம நினச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். கண்டிப்பாக அதை நினச்சி எனக்காக பாடுபட்டு எனக்காக மறிச்சதுனால தான் ஏசப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்னால் வர முடியும் சொல்லி நம்ம நினச்சிட்டோன்னு நினச்சிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம செய்கிறதான தேவையில்லாத காரியங்கள், பாவங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம், அவருடைய பாதத்தில் வச்சு என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி அவருடைய பாதத்தில் என்ன பண்ணிவிடுவோம், நம்மளே ஊற்றிடுவோம். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு காரியத்தை தான் நம்மளை நினைக்க சொல்கிறார் கடவுள். அது எதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ ராபஜனம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இது நினைவு கூறணுன்றதுக்காக தான் இந்த ராபஜனத்தை என்ன பண்ணுறாங்க, வைத்திருக்கிறாங்க. அதே போல் அது நம்ம உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாகுது, நம்முடைய காரியங்கள், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன ஆகுதுனாக்கா அது நமக்கு ஒரு பலன் கொடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வந்து யாரெல்லாம் கம்யூனியன் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக அவர் என்ன பண்ணணுமோ நினைவு கூர்ந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த ராபஜனத்தில் பங்கெடுக்கணும். அப்போ இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம அவருடைய புஸ்தகத்தில், இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், அவருடைய ஞாபக புஸ்தகத்துலேயும் அவருடைய ஜீவ புஸ்தகத்துலேயும் நம்முடைய பெயர்கள் எழுதப்படாது இருந்தால் அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ அவர் நம்மளை நினைக்கணும்னாக்கா அவருக்கு பயப்படுறதான பயம் நமக்குள்ள என்ன ஆகணும், இருக்கணும். அப்போ தான் அந்த வின் வில் ப்ளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரு விசேஷப்பா, நீங்கள் என்ன நினைத்தரலுங்க அப்பா, நானும் உங்களுடைய நினைவாக நான் இருக்கணும் ஏசப்பான்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்கோ கர்த்தர்க்கூடிய நேரம். ஏதோ வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போயிட வேண்டாம். ஆனால் அதன்படி நடக்கிறதுக்கு கர்த்தருடைய உதவியை நம்ம கேட்குவோம். அப்பா அவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய நினைவாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் எங்களை நினச்சிக்கோங்க ஏசப்பா. உங்களுடைய நினைவு விட்டு நாங்கள் போயிடக்கூடாது ஏசப்பா. உங்களுடைய நினைவாக தான் ஏசப்பா எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்களுடைய மைண்டு ஃபுல்லாக, எங்களுடைய இருதயத்தை ஃபுல்லாக ஆண்டவரே உம்முடைய நினைவாக நாங்கள் இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு விஷயம் நீங்கள் வந்து பர்சனலாக ப்ரேயர் பண்ணுங்க. ஏசப்பா உம்முடைய நினைவாக நான் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய ஏசப்பா காற்றானது அந்த பரிசுத்த ஆவியானவரே என் மேலே ஊற்றப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுதுது எப்படி தெரியுமா, அவருடைய காற்றானது பட்டுச்சு. அப்படியே கண்களை முடிய இந்த ஒரு வரியை மாத்திரம் நீங்கள் கேட்டுக்கோங்க. அப்போ அந்த காற்றானது படும்போதோ அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் என்னாச்சுனாக்கா உயிர் பெற்று எழுந்துச்சு. ஒருவேளை நம்முடைய சிச்சுவேஷன்ஸ் ஆனது, நான் வேற உலகத்தான் பற்றி மாத்திரம் நான் பேசுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை பற்றியும் நான் பேசுகிறேன். ஒருவேளை நம்ம அப்படியே உடஞ்சி போய் காணப்பட்டிருக்கலாம், ஹோப்லெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ஹோப்பே இல்லாத இருக்கலாம். அந்த மாதிரி ஹோப்லெஸ்ஸாக நம்ம வந்திருக்கிறோன்னா அந்த எலும்புகளுக்கே கர்த்தர் வந்து அவருடைய ஆவியை, அவருடைய விண்டை ப்ளோ பண்ணி அந்த எலும்புகளெல்லாம் என்ன ஆச்சுனாக்கா உயிர் பெற்று எழும்புச்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அப்படியே ஃபுல்லாக எலும்பும் தோலுமா ஹோப்லெஸ்ஸாக போயிருக்கலாம். இஸ்ரவேலாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை ஹோப்லெஸ்ஸாக போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவருடைய ஆவியை நான் என்ன பண்ண போகிறேன், ஊற்ற போகிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதவுடைய பிளெஸ்ஸிங்கே இதுதான்.
அவருடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாங்க. ஏசப்பா அவருடைய ஆவியை நம்ம மேலே ஊற்றினா அந்த wind has to be blown for us. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு விச ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு விச ஏசப்பா ஆண்டவரே எங்களை நினைத்தரலுங்க. ஆண்டவரே ஏசப்பா எங்களை நீங்கள் நினைத்தரலுங்கப்பா. எங்களை நினைத்தரலுங்க. அந்த ஜீவ புஸ்தகத்தில் அந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸில் ஆண்டவரே எங்களுடைய பெயர்கள் அப்பா பெத்தல் கிறிஸ்டியன் அசம்பிளி எங்களுடைய சபை முற்றிலுமாக ஆண்டவரே எங்களுடைய பெயர்கள் எழுதப்படணும் ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை நாங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்குள்ள ஆண்டவரை காணப்படுறதான எல்லா ஆண்டவர் அசுத்தமான காரியங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே ஏசப்பா let the wind blow in us ஏசப்பா. உங்களுடைய ஆவியை நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே ஏசப்பா. உங்களுக்கு பயப்படுறதான பயத்தை எங்களுடைய சபைக்கு எங்களுக்கு நீங்கள் தர முடியாது. நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பாதத்தில் முற்றிலுமாக நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமென். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய ஆமென் வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுதும் Praise the Lord கேட்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் பலப்படுத்தப்படுகிறோம். Hallelujah. இன்றைக்கு பாருங்க நம்முடைய ஆலோசனைகள் நம்மை பலப்படுத்தி இருக்கிறது. Hallelujah. எப்பொழுதும் அவருடைய நினைவாகவே நாம் இருக்கிறோம். Hallelujah. Praise the Lord. ஆகவே நாமும் கூட ஆமென் நம்முடைய நினைவிலே எப்பொழுதும் கர்த்தரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். Hallelujah. In remembrance of me. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். Hallelujah. கம்யூனியன் சர்வீஸ் நாளில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் Praise the Lord. ஆமென் நம்முடைய நினைவில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்க வேண்டும். Hallelujah. ஒரு நல்ல அப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப், ஒரு நெருக்கமான ஒரு உறவு ஐக்கியம் ஆமென் நமக்கும் கர்த்தருக்கும் இடையே உண்டாக வேண்டும். Hallelujah. அவர் எப்பொழுதும் Praise the Lord எப்படி இருக்கிறாராம்? நம்மை குறித்து நினைவாகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அதனால தான் பாருங்க நம்ம ஒவ்வொரு நேரமும் தேற்றப்படுகிறோம், பலப்படுத்தப்படுகிறோம். Praise the Lord. நம்மை அவர் நினைத்து கொண்டே இருக்கிறபடினால தான் Hallelujah. கண்பான கர்த்தருடைய பிள்ளையை நாம் ஒவ்வொரு நாள் இந்த ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கிறோம். Praise God. அதுதான் உண்மை. அவருடைய அபிஷேகம் நம்ம மேல் ஊற்றப்படும் பொழுது நாம் பலன் அடைகிறோம். Praise the Lord. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை, மாறுவதில்லை. சுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் பாடுவோம். பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். பூமி ஒழிந்து போனாலும் என்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆராதிப்போம்.
பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம். Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம் நினைவாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஆமென். ஒரு அபிஷேகத்தினால் நம்ம நிறைத்து அவர் நம்மை நடத்துகிறவர். Hallelujah. கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. காணிக்கைக்காகவும் காணிக்கையுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஒருமனப்படுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவிக்கிறவராய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவன் உள்ளவரே, ஜீவாதிபதியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் தானே குடி வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காய் கர்த்தர் கொடுத்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆகாமியத்தின் கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொன்ன பிரகாரமாய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக வேளைக்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தாவே ஆராதனை முழுமையையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியிலும் தங்கியிருந்தபடினாலே ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற இடத்திலெல்லாம் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவன் ஆண்டவரே நிச்சயமாய் எங்கள் மத்தியிலும் கர்த்தாவே கடந்து வந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மேலும் உங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடி இருப்பீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஐயா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்க வாசம் பண்ணுகிறவராய், எங்கள் மத்தியிலும் தங்கி இருக்கிறவராய், உங்க பிரசன்னத்தால் இந்த இடத்தை மூடி இருக்கிறபடினாலும் நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றினீங்களே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளில் நல்ல வார்த்தைகளை எங்களுக்காய் கட்டளையிட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறீங்கப்பா. உங்களை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உங்கள் நினைவில் இருக்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஜீவியம் எப்பொழுதும் மாற்றப்பட்டதாய் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாய் இந்த சித்தத்தை அறிந்து நிறைவேற்றப்படுகிறதாய் இருப்பதற்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வேத வார்த்தைகள் வசனங்களை கேட்டிருக்கிறோம் ஐயா. அவைகளின்படி ஜீவிக்கக்கூடிய பலனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் திருக்கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான காணிக்கையாய், ஆசீர்வாதம் உள்ளதாய் அவைகள் மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிங்க. இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் நிரம்பி வழிகிற ஒரு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தாவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாவற்றினாலும் தம்முடைய பிள்ளைகளை நீங்க நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமா இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்துக்கு வந்த தம்முடைய பிள்ளைகள் உங்க ஆசீர்வாதத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு தானே கடந்து செல்ல கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. இன்னும் வர தடைப்பட்டவர்களை நாங்கள் அதிகமாய் நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்க கரங்கள் ஒப்புக் கொடுத்து தாழ்த்துகிறோம். காலை ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றினபடினால் ஸ்தோத்திரம். அதுபோல மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய சமூகத்திலும் தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆராதித்து கடந்து செல்வதற்கு தடைகள் மாற்ற ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அமைக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. மனமகிழ்ச்சியோடு கூட ஆமென். நாம் ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி கடந்து போகலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.